அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்து மதத்தில் கிருஷ்ணருக்கு அடுத்தபடியாக அதிக சேஷ்டைகளையும் விஷமங்களையும் செய்தது பிள்ளையார் தான். எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல இருக்கிற தெய்வமாக விநாயகர் சிலையத்தான் வணங்குறோம். அதே மாதிரி தெருமூலையில் இருக்கிற குட்டி கோவில் கூட பிள்ளையார் கோவிலாக தான் இருக்கும். மனித உடலும் யானை தலையும் கொண்ட இந்த வித்தியாசமான உருவம் கொண்ட தெய்வத்தை எந்த செயலை தொடங்கும் போதும் வணங்கி சென்றால் நல்லதே நடக்கும் அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை. இப்படி முழு முதற் கடவுளாக நினைக்கிற இறைவனது தலை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் தலை இல்லாத பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் இருக்கிற தெய்வத்தை பல ஆண்டுகளாக மக்கள் வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அந்த கோவிலோட கதை, இடம், சிறப்பு என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடுற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற கேதார்நாத் சாலையில் ருத்ரப்பிரயாக் மாவட்டத்தில் இந்த விநாயகர் பெருமானோட தனிச்சிறப்பு கோயில் அமைஞ்சிருக்கு. கேதார்நாத் கோயிலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில், கௌரி குண்டத்தில் இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கிற முன்கடியா கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் திரியுகி நாராயணன் கோவிலுக்கு ரொம்பவும் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. கேதார்நாத்துக்கு வர யாத்ரீகர்கள் மத்தியில் முன்கடியா கிராமத்தில் முண்டகட்டா விநாயகர் கோயிலும் ஈர்க்கிற மையமாக அமைஞ்சிருக்கு. காரணம், சிவபெருமான் பால விநாயகரோட தலையை துண்டித்த இடத்துல அவரது முண்டம் மட்டுமே விழுந்த இடத்துல இருக்கிற முண்டகட்டா விநாயகர் கோயில் தான் இது. உலகிலேயே தலையில்லாத விநாயகர் பெருமானை வழிபடும் ஒரே கோயில் இதுதான். புராணங்களோட கருத்துப்படி ஒரு முறை சிவபெருமான் தன்னுடைய தவத்தை மேற்கொள்றதுக்காக கைலாசத்துக்கு வெளியே சென்றிருந்தார். அப்போது பார்வதி அன்னை தனிமையில் இருந்த காரணத்தினால தன்னுடைய உடலில் இருந்து ஒரு திரு உருவத்தை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்து அழகு பார்த்தாங்க. அந்த குழந்தைக்கு உயிர் வந்ததும் அன்னை பார்வதி அவனை தன்னுடைய மகனாக ஏற்று விநாயகா அப்படின்னு பெயர் வச்சாங்க. அன்னை பார்வதி தேவி கௌரி குண்டத்தில் நீராட செல்லும் போது தன்னுடைய குகைக்கு வெளியே விநாயகரை காவலாக வச்சு குகைக்கு யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு அவருக்கு கடுமையாக கட்டளையிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய தவத்தை முடிச்சுட்டு சிவன் வராரு. சிவன் தான் தன்னுடைய தந்தை அப்படின்றத அறியாத விநாயகரும் அவரை உள்ள செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துறாரு. பல முறை வற்புறுத்தியும் சிவபெருமான உள்ள செல்ல விநாயகர் சம்மதிக்காததுனால கோபமடைந்த சிவபெருமான் தன்னுடைய சக்தி வாய்ந்த திரிசூலத்தினால விநாயகரோட தலையை தரையில் இருந்து துண்டித்தார். சிவபெருமான் விநாயகரோட ஆணவத்திற்கு தண்டனையாக அவரது தலையை துண்டித்த இடம் இதுதான். இந்த சம்பவம் அறிந்த அன்னை பார்வதி துக்கத்தில் ஆழ்ந்து போயிருந்தாங்க. அன்னை பார்வதியோட புலம்பல் மற்றும் பிற தெய்வங்களோட வேண்டுகோளின் பேரில் மகாதேவரும் மனித தலையை மீண்டும் இணைக்க முயன்றார். முடியாத காரணத்தினால சிவபெருமான் அனைத்து தெய்வங்களுக்கும் வடக்கு திசையில் தெரிகிற முதல் உயிரினத்தோட தலையை வெட்டி கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். தேவர்களுக்கு ஒரு வெள்ளை யானை கிடைத்தது. காட்டில் அலைந்த யானையோட தலையை விநாயகரோட உடற்பகுதியில் இணைச்சி விநாயக பெருமானுக்கு உயிர் கொடுத்தார். அதன் பிறகு விநாயகர் கஜானன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அவரது முண்டமான உடல் விழுந்த இடத்தில்தான் முண்டகட்டா விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்கு. முண்டம் மட்டும் விழுந்ததுனால தலையில்லாத விநாயகர் சிலை இங்கே வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. முண்டம் இந்த இடத்துல விழுந்தது சரி, தலை என்ன ஆனது? வெட்டப்பட்ட விநாயகர் பெருமானோட தலை எங்கே விழுந்தது? அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. விநாயகர் பெருமானோட தலை விழுந்த இடமும் உத்தரகாண்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பித்தோராகரில் இருக்குது. இது பாதல் புவனேஸ்வர் குகை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த குகையில் 33 கோடி தெய்வங்கள் ஒன்றாக காணப்படுவதாக சொல்லப்படுது. முன்னாடி கட்டிய விநாயகருக்கு இந்த பெயர் முன் மற்றும் கடா அப்படின்னு 2 வார்த்தைகளில் இருந்து வந்தது. முண்டா என்றால் தலை, காடா என்றால் பிரிதல். இந்த வீடியோவில் தலையில்லாத முண்ட விநாயகர் பற்றியும் அது அமைஞ்சிருக்க கோவிலின் இடத்தை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.